உத்தரப்பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய தண்டனையில் சிறிதளவு இழவுகள் கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம். இதற்காக உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். உச்சநீதிமன்றம் மீண்டும் யோகி ஆதித்யநாத்திற்கு எச்சரிக்கை அளித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் கூறுகின்ற அல்லது சொல்லக்கூடிய தீர்ப்புகளை மிகப்பெரிய அளவில் கடந்து செல்வதாக உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தற்போது எந்த விஷயத்தில் என்னவென்றால், உத்தரப்பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய தண்டனையில் சிறிதளவு இழவுகள் கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம். இதற்காக உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஏன் இந்த இழவுகளை அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை இதுவரை ஏன் அளிக்காமல் இருக்கிறீர்கள் என்பதனுடைய கேள்விகளை தற்போது உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இதன் பின்பு எச்சரிக்கை விடுத்ததற்கு பின்பு தற்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்டிலிருந்து செய்திகள் வந்திருக்கின்றன. உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக தற்போது தெரிவித்திருக்கின்றன. என்னவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அலசமாக இருந்ததற்காக யோகியின் மீது மிகப்பெரிய அளவிலான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஏற்கனவே யோகியினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் கெடுபிடியாக இருந்து கொண்டிருக்கிறது. உட்கட்சி மோதல், ஏற்கனவே கட்சிக்குள்ளாக இருப்பவர்கள் எப்படியாவது யோகியை கீழே தள்ளிவிடலாமா என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய இப்படிப்பட்ட எச்சரிக்கை யோகியை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்ய போகிறது. அடுத்ததாக நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய 10 இடங்களுக்கான இடைத்தேர்தலில் யோகி 3 மட்டுமே வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இப்படி பாஜக ஒட்டுமொத்தமாக வெல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக யோகியினுடைய முதலமைச்சர் பதவிக்கு மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறிகள், உட்கட்சியில் இருப்பவர்களை யோகியை கீழே தள்ளிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யோகி முதலமைச்சராவதும் முதலமைச்சர் பதவியில் இல்லாமல் இருப்பதும் ஒரே ஒரு விஷயத்தை வைத்து மட்டும்தான். நடக்கப் போகின்ற 10 இடங்களுக்கான இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றால் யோகி முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைக்கு தள்ளப்படுவார். அதற்கு தற்போது வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கையும் மிகப்பெரிய அளவிலான பாதகத்தை ஏற்படுத்துகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.